ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், அது எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் எல்லாமே 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்லாம் இருக்குது. பட் நம்ம இந்த மிஷினில் மோட்டரில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்லாம் என்னென்ன, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஓரளவுக்கு கிளியராக பார்க்கலாம். ஒரு பிகினர் லெவலில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணால் கூட மோட்டர் ஆன் ஆகலை. அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கனெக்ஷன் இம்ப்ராப்பராக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் லூஸ் கனெக்ஷனோ அல்லது ஸ்டார் டெல்டா கனெக்ஷனோ அல்லது நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது தவறான கனெக்ஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ளை வோல்டேஜ் லோவாக இருந்தால் கூட இண்டக்ஷன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. சப்போஸ் சிங்கிள் பேசிங் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இப்போ வரக்கூடிய 3 ஃபேஸ் வோல்டேஜே 3 ஃபேஸில் அன்இவனாக கூட வரலாம். அதுபோல் இருந்தால் கூட மோட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். மூணாவது ரீசன் பார்த்திங்கன்னா மோட்டர் ஓவர்லோட் பண்ணுறது. நம்மளுடைய மெக்கானிக்கல் லோடு ஏதாச்சும் அடிஷ்னலாக நம்ம ஷாஃப்ட்டில் அதோடைய கெப்பாசிட்டியோட எக்ஸசிவாக நம்ம லோட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ப்ளோயர் மோட்டர் எடுத்துங்களேன். பெல்ட் மூலிமா நம்ம டென்ஷன் கொடுத்து அதிகமாக நம்ம ஷாஃப்ட்டை லோட் பண்ணும்போது கூட என்ன ஆகுனா நமக்கு மோட்டர் ஓவர்லோட் ஆகி நமக்கு மோட்டர் ஆன் ஆகாது. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். நாலாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ரிலேஸ் இருக்கக்கூடிய எம்பிசிபியோ அல்லது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸோ அல்லது கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மோட்டர் ப்ரொடக்ஷனுக்கு அதில் ஏதாச்சும் இம்ப்ராப்பராக செட்டிங் பண்ணியிருந்தால் கூட என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இனிஷியல் ஸ்டேட்லேயே ட்ரிப் பண்ணிவிட்டு மோட்டர் ஆன் பண்ண விடாது. இது ஒரு ரீசனு. அது இல்லாமல் அஞ்சாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது சிங்கிள் பேசிங் தான் நம்ம மோட்டரில் அதிகமாக வைண்டிங் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான மெயின் ரீசனே இருக்கும். சிங்கிள் பேசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டர் 3 ஃபேஸில் ரன் ஆகணும். நம்மளுடைய ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா நம்ம மோட்டர் 2 ஃபேஸில் ரன் ஆகும். அப்போ என்ன ஆகுனா நம்ம 2 ஃபேஸ் அன்பேலன்ஸ்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் போகிறதுனால நம்மளுடைய ஸ்டார்டர் வைண்டிங் கண்டிப்பாக எரிஞ்சு போயிடும். ஒரு 10 மினிட்ஸ் ரன்னாலே முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய வைண்டிங் ஸ்டார்டர் வைண்டிங் கம்ப்ளீட்டாக பார்ன் அவுட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும்னா சிங்கிள் பேசிங் ஏற்படாமல் நம்ம அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்லி சிங்கிள் பேசிங்னா எதனால் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணியிருப்போம். ஒரு காண்டாக்டர் வழியாக வரலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு பிரேக்கர் வழியாக வரலாம். இப்போ என்ன ஆகுனா ஒரு காண்டாக்டரோடைய 3 எலமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் க்ளோஸ்லேயோ அல்லது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் உள்ளே கட் ஆகிறதோ இருந்தால் கூட நமக்கு சிங்கிள் பேசிங் ஏற்படும். மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லிட்டு காண்டாக்டருக்கு முன்னையே யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா நம்மளுடைய சிங்கிள் பேசிங் ஏற்பட்டால் கூட நம்ம மோட்டர் ஸ்டார்டர் வைண்டிங் சேஃப் ஜோன் பண்ணுறதுக்கு இந்த எம்பிசிபிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ரீசன்ஸு. ரெண்டாவது ரீசன் ப்ராப்ளம் என்னன்னு போய் பார்க்கலாம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டர் டைரக்ஷன் மாறி ரொட்டேட் ஆகுது. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். பட் ஏன்னா ஒரு சில மிஷினரிஸ் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில மிஷின் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது RYB 3 ஃபேஸ் மோட்டருடைய ஸ்டார்டர் வைண்டிங் கொடுத்தீங்கன்னா நார்மலாக கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, ஆருக்கு பதில் ஒய்யோ ஒய்க்கு பதில் பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இன்டர்சேஞ்ச் ஏற்பட்டிருந்தால் நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டர் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் தான் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இதெல்லாம் ஒரு ரீசனு. நீங்கள் இது ப்ராப்பரான கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா. மூணாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் நாய்ஸ். இந்த நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டரில் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் நாய்ஸ் ஏற்படுறது எதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பேரிங்ஸோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருக்கலாம். சப்போஸ் ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டர் டிசைன் பண்ணும்போதே பேரிங்க்கு பால் பேரிங் ரோலர் பேரிங் யூஸ் பண்ணுவாங்க. இதோட லைஃப் டைம் சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அல்லது பெரிய 110 HP அல்லது பெரிய பெரிய கியர் மெக்கானிக்கல் கப்புல்டு மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தனியாகவே ஒரு எக்ஸ்டர்னல் கிரீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் க்ரீஸிங் சரியாக பண்ணலனா கூட மெக்கானிக்கல் நாய்ஸ் ஏற்படலாம். அது இல்லாமல் பேரிங் லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு ரன் பண்ணால் கூட நம்மளுக்கு மெக்கானிக்கல் நாய்ஸ் க்ரியேட் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம். இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பேரிங்கோடைய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சவொடனே நம்ம பேரிங் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அல்லது க்ரீஸிங் ஆப்ஷன் தான் க்ரீஸிங் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு 10-15 HPக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில மோட்டரில் டிசைன் பண்ணும்போதே க்ரீஸிங் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஒரு 50 HP அதுபோல் போகும்போது தான் அந்த க்ரீஸ் அப்ளை பண்ணுறது ஒரு ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்னென்னா நம்ம சின்ன மோட்டர்லாம் எப்படி காப்பாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிசிபியே யூஸ் பண்ணலாம். ப்ரைமரியில் நம்ம மெயினில் எம்பிசிபி போட்டோன்னா என்ன ஆகுனா நம்மளுடைய பேரிங்கே ஃபெயிலியராக இருந்தால் கூட என்னென்னா நமக்கு
நம்மளுடைய ஸ்டார்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் சவுண்ட் வரதுக்கான ரீசன் வந்து மோஸ்ட்லி வந்து பேரிங் ஃபெயிலியர் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் லைஃப் டைமுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள இருக்கக்கூடிய பால்ஸ் வந்து தேஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு ரீசனு. 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேஷன் டியூரிங் மோட்டார் ரன்னிங். இது வந்து நீங்கள் பம்ப் ரிலேட்டடான அக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வைப்ரேஷன் டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. பம்புக்கும் அப்புறம் வந்து மோட்டருக்கு வந்து கப்ளிங் ஏரியாலாம் வந்து ஃபவுண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபவுண்டேஷன்லாம் கரெக்டாக இருந்தாவே வந்து கண்டிப்பாக வந்து பம்பு அலைன்மெண்ட்லாம் நல்லா இருந்தாவே வந்து வைப்ரேஷன் வந்து அவாய்ட் ஆகும். இதில் என்னென்ன ரீசன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைடர் அப்படி சொல்லுவாங்க, கப்ளர் சொல்லுவாங்க, கப்ளிங் சொல்லுவாங்க. நம்மளுடைய பம்புக்கோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டிங் பார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஷாஃப்ட்டில் வந்து மிஸ் அலைன்மெண்ட் இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து வைப்ரேட் ஆகும். அது இல்லாமல் வந்து நம்ம போடக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ், சிமெண்ட் ஃபவுண்டேஷன்லாம் போடுவாங்க சிவிலில், அது வந்து இம்ப்ராப்பராக அன்இவனாக இருந்தால் கூட வந்து நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். இதெல்லாம் வந்து ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 5வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லோட் ரிலே ட்ரிப் டியூரிங் ஸ்டார்டிங். நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ரிலேவோட செட்டிங்ஸை வந்து நீங்கள் இம்ப்ராப்பராக பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பாக வந்து நம்ம பிரேக்கர் மோட்டர் வந்து ஆன் ஆகாது, ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டாண்டர்டான எம்பிசிபி, அது இல்லாமல் அந்த ரேட்டிங் ஆஃப் கரண்ட்டுக்கு வந்து எந்த ரேட்டிங் ஆஃப் எம்பிசிபி வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதுபோல் வந்து நம்ம கரெக்டான எம்பிசிபி அப்புறம் வந்து ஓஎல்எல் சூஸ் பண்ணும்போது வந்து நம்ம இது போல் ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். 6வது பார்த்தீங்கன்னா வந்து பேரிங் ஓவர்ஹீட்டிங். பேரிங் ஓவர்ஹீட்டிங்னா எதனால் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லூப்ரிகேஷன் க்ரீஸு வந்து ஏதாச்சும் அவங்க ரெக்கமெண்ட் பிராண்டை தவிர்த்த நம்ம ஒரு ஸ்பெஷல் க்ரீஸ் யூஸ் பண்ணும்போது வந்து லூப்ரிகேஷன் இல்லாமல் வந்து நமக்கு வந்து பேரிங் வந்து ஓவர்ஹீட் ஆகலாம். அது இல்லாமல் வந்து அலைன்மெண்ட்டு, நம்மளுடைய ஷாஃப்ட்டுக்கும் அவுட்டர் அப்புறம் வந்து இன்னரில் வந்து 2 பேரிங் போட்டிருப்பாங்க, அது வந்து மிஸ் அலைன்மெண்ட்டோ அல்லது வந்து அவுட்டர் ஹவுசிங் வந்து ஏதாச்சும் வந்து இம்ப்ராப்பராக வந்து சீட்டிங் ஆகலைனா கூட வந்து நமக்கு வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளத்தால் வந்து பேரிங் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அது இல்லாமல் வந்து பேரிங்கோட லைஃப் டைம் முடிஞ்சிருந்தால் கூட வந்து நமக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகும் பேரிங். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ரீசன். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த கொடுக்கப்பட்ட லைஃப் டைமுக்கு அப்புறம் வந்து பேரிங் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அல்லது வந்து க்ரீஸிங்கோ வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பேரிங் ஓவர் ஹீட்டிங். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து வைண்டிங் ஃபெயிலியர் வந்து ஏற்படுத்த வந்து ஒன்று சிங்கிள் பேசிங், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், சிங்கிள் பேசிங் அப்புறம் வந்து பேரிங் வந்து ஜாம் ஆகி போகிறதுனால தான். ஆனால் அதுக்கான ப்ரொடெக்ஷன் ரிலேஸ் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்டர் வைண்டிங் வந்து காப்பாற்றலாம். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரே வந்து ஓவர் ஹீட்டிங் பண்ணுறது. மோட்டர் எதனால் வந்து ஓவர் ஹீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஒயரிங், ஸ்டார்லேருந்து டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒயரிங் தவறாக பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து ஏதாச்சும் வந்து கனெக்ஷன் ஏதாச்சும் லூஸ் ஆகும், அல்லது வந்து சரியான கனெக்ஷன்ஸை கொடுக்கலனா கூட வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் ஹீட் ஆகும். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் வோல்டேஜில் வந்து வேரியேஷன்ஸு, அப்புறம் வந்து ஏதாச்சும் சிங்கிள் பேசிங் ஏற்படுறது, ஒரு ஃபேஸ் கட் ஆகி ரன் ஆகுறது, அதனால கூட வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் ஹீட் ஆகும் மோட்ரு. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி சப்ளை வோல்டேஜ் வந்து நம்மளோட லெஸ் தான் இருக்குது, 415னா அதை விட கம்மியான வோல்டேஜ் ரன் ஆகும்போது கூட வந்து நமக்கு ப்ராப்ளம் ஏற்படலாம். அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபேஸில் வந்து ரொம்ப கன்னிவனாக வோல்டேஜ் வந்தாலும் நமக்கு வந்து மோட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகும். 4வது ரீசன் பார்த்திங்கன்னா வந்து போர் வென்டிலேஷன் இல்லைனா கூட நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஏற்படலாம். அதனால தான் வந்து நம்மளுடைய மோட்டர் ரெண்டில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்டு ஒரு ஃபேன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க கூலிங்க்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். ஓகேங்களா? ஒரு இண்டக்ஷன் மோட்டரில் ஏற்படக்கூடிய ஒரு பேசிக் ப்ராப்ளம், அதை எப்படி நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக படித்து பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் தெரிவிங்க. இதுபோல் நம்ம தெரட்டிக்கல் வீடியோஸும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு பிகினர் லெவலில் இருக்காங்கன்னா வந்து ஒரு இன்டர்வியூ லெவலுக்கோ அல்லது வந்து ஒரு ஒர்க் லெவலில் இருக்கும்போது வந்து இந்த நாலேஜில் இருந்தால் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் அனலைசிஸ் ஸ்கில்லாம் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.